அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் தாமே தமது பரிசுத்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தலை வணங்கி ஜெபம் செய்து தியானத்திலே கடந்து செல்லலாம். கிருபையில் ஐஸ்வர்யமிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த திருச்சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை விதமாய் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக நன்றி. நாங்கள் திறந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளின் சரியான அர்த்த விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நம்பிக்கையோடு உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து எங்களை ஆதரிக்கும்படி எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதிய இந்த நிருபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபம். திருச்சபை சரித்திரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து நகரிலே 3வது தன்னுடைய அருட்பணி பயணத்தில் இருக்கும் பொழுது அவர் இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். ரோமாபுரிக்கு இதுவரை அவர் ஒரு காலமும் பயணித்தது கிடையாது. இப்பொழுது ரோமாபுரிக்கு கிழக்கு பக்கமாக இருந்த பல்வேறு பிரதேசங்களில் அவர் நற்செய்தியை அறிவித்திருந்ததினாலே ரோமாபுரிக்கு மேற்கிலே இருக்கின்ற பிரதேசங்களில், குறிப்பாக ஸ்பானியா போன்ற பிரதேசங்களுக்கு நற்செய்திக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். ஆனாலும் கூட அவர் எருசலேமுக்காக அவர் ஒரு உதவிக்காக ஒரு நிவாரண பணத்தை அவர் கலெக்ட் பண்ணி கொண்டிருந்தார் புரஜாதிகள் மத்தியிலே. அது ஒரு நிவாரணமாக மட்டுமில்லாமல் ஜூதர்களுக்கும் பிறமன மக்களுக்கும் இடையிலான, கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான இருக்கின்ற பிரிவினைகளை நீக்குவதற்கு அது உதவியாக இருக்கும்படி யோசித்தார். எனவே கொரிந்திலிருந்து எருசலேமுக்கு அவர் அந்த நிதியை கொண்டு செல்வதற்கு முன்பதாக அங்கே கொரிந்துவின் கெங்கிரேயா என்ற ஊரில் இருந்த ஒரு பெபேயா என்கிற ஒரு உதவிக்காரி ரோமாபுரிக்கு செல்ல பயணமாக இருந்ததினாலே அவள் மூலமாக ஒரு நிருபத்தை, ஒரு கடிதத்தை ரோமாபுரியருக்கு எழுத அவர் விரும்பினார். உண்மையிலே ரோமாபுரியருக்கு பவுல் எழுதிய நிருபம் அடிப்படையிலே முதன்மையாக அது ஒரு ஃபண்ட் ரேசிங் கடிதம், அதாவது நிதி ஆதாரத்தை திரட்டும் முயற்சியோடு கூடிய ஒரு கடிதம். ஏனென்றால் ரோமாபுரியை அவர் கடந்து செல்லும் போது ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்துவரோடு தங்கி அவர்களுடைய நிதியுதவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஸ்பானியா தேசத்திலே அல்லது ரோமாபுரிக்கு மேற்கு பிரதேசங்களில் நற்செய்தி பணியை செய்ய முடியும் என்று அவர் யோசிக்கிறார். எனவேதான் அவர் இந்த ஒரு நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஆனாலும் அந்த ஒரு நிருபம் அவருடைய நிருபங்களிலே எல்லா நிருபங்களிலும் முதன்மையான நிருபமாக வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். உண்மையிலே ரோமருக்கு எழுதிய நிருபம் பவுலுடைய முதல் நிருபம் கிடையாது. உண்மையிலே பவுலது முதல் நிருபம் அல்லது நிருபங்களிலேயே முதலாவது எழுதப்பட்ட நிருபமாக கருதப்படுவது, அல்லது புதிய ஏற்பாட்டிலேயே முதலாவது எழுத்தாக்கமாக கூட சிலர் யோசிப்பது பவுல் தெஸ்ஸலோனியருக்கு எழுதிய நிருபம். அதே அவர் கொரிந்துவிலே தன்னுடைய முதல் கொரிந்து பட்டணத்துக்கான பயணத்திலே, 2வது ஊழிய பயணத்திலே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலையில் எழுதியிருந்தார். எனவே ரோமாபுரியருக்கு எழுதிய நிருபம் கிட்டத்தட்ட அதுக்கு பிற்பாடு எழுதப்பட்ட நிருபமாக இருந்தாலும், கிட்டத்தட்ட 57ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்ட நிருபமாக இருந்தாலும், அதனுடைய பவுலுடைய நிருபங்களில் அது பெரிய நிருபமாக இருப்பதனாலும், அதில் எழுதப்பட்ட விஷயங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதனாலும், அங்கே புதிய ஏற்பாட்டை வகைப்படுத்தியவர்கள் சரித்திர புஸ்தகங்கள் 4 நற்செய்தி நூல்கள், அதுக்கு பிற்பாடு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம், அதுக்கு பிற்பாக ரோமாபுரியருக்கு பவுல் எழுதிய நிருபத்தை முதன்மையானதாக வைத்திருக்கிறார்கள். எனவே ரோமாபுரியருக்கு பவுல் எழுதிய நிருபம் முதன்மையான ஒரு நிருபமாக இருக்கிறது. நான் தொடர்ந்து சில வாரங்கள் அடுத்து வரும் காலங்களிலே இந்த நிருபத்திலிருந்து பேச யோசிப்பதனாலே ஒரு பொதுவான இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவை இந்த பவுலுடைய நிருபத்திலே இது முக்கியமான நிருபம். ஏன் பவுல் இவ்வளவு ஒரு விரிவான நிருபத்தை எழுதினார்? ஏனென்றால் ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபை எந்த அப்போஸ்தலராலும் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை அல்ல. மாறாக ரோமாபுரியில் இருந்து எருசலேமுக்கும் வேறு சில இடங்களுக்கும் பயணித்த கிறிஸ்தவர்களாலே சில நேரங்களில் அதிகமான இறையியலாளர் யோசிப்பது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் முதலாக பரிசுத்த ஆவி அருளப்பட்ட காலத்திலே ரோமாபுரியில் இருந்து சென்றிருந்த ஜூதர்களும் அங்கே ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அவிதமான மனிதர்கள் மூலமாகத்தான் ரோமாபுரியில் ஒரு திருச்சபை உருவாகி இருந்தது என்று கருதப்படுகிறது. அவை அவிதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கடிதம், பவுலினால் உருவாக்கப்பட்ட ஒரு கடிதம் அல்ல, சபை அல்ல. எனவே அந்த சபைக்கு ஒரு கடிதத்தை பவுல் எழுதும் பொழுது அந்த சபை தன்னுடைய அருட்பணிக்கு அல்லது தொடர்ந்து தான்
ரோமாபுரிக்கு மேற்கிலே செய்ய இருக்கிற பணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் உபதேசிக்கிற நற்செய்தி என்ன என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தன்னுடைய பணிக்கு உதவியாக இருப்பார்கள் என்று யோசிக்கிறார். எனவே அவர் தெளிவான முறையிலே சுவிசேஷம் என்றால் என்ன, அது எவ்விதமாக இறைவனுடைய நீதியை வெளிப்படுத்தி மனிதர்களை நீதிமான்கள் ஆக்கி அவர்களை கடவுளுடைய நீதியின் நம்பிக்கையிலே அவர்களை நிலைநிறுத்தி நித்திய வாழ்வுக்கு நடத்துகிறது என்பதையும், அந்த நீதியை கடவுள் ஜூதர்களுக்கு மட்டுமல்லாமல் புறவினத்துக்கு மக்களுக்கும் எவ்விதமாய் கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவர் பேசுகிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே நற்செய்தி என்றால் என்ன என்பதை குறித்தும் அது எவ்விதமாக தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது என்பதை பற்றியும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை விரிவான ஒரு விளக்கத்தை அவர் அங்கே எழுதியிருப்பதை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த விளக்கம் உண்மையிலே அவர்கள் அதை புரிந்து கொண்டு இந்த நற்செய்தியை தான் தொடர்ந்து மேற்கு பிரதேசங்களில் அறிவிப்பதற்கு உதவி செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர் இவ்வளவு விளக்கமாக அவர் எழுதியிருக்கிறார். பிற்பாடு 12 நாங்கள் 16 வரையான அதிகாரங்களை கவனிப்போம் என்று சொன்னால் இந்த நற்செய்தி எவ்விதமான, அதாவது இந்த மீட்பு எவ்விதமான நடைமுறை பக்தி வாக்கியை உண்டு பண்ண வேண்டும், அதாவது கடவுளுடைய கிருபையினாலே மீட்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு எவ்விதமாக நீதிமான ஆகுதலுடைய நடைமுறை வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல அவர் முயற்சிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அதை அவர் சொல்லும் பொழுது ஜூதர் புறவினத்து மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிணக்குகளையும் அவர் கையாள முயற்சிப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். உண்மையிலே இந்த நிருபத்தை பவுல் ரோமருக்கு எழுதுகிற பொழுது அந்த ரோமாபுரி திருச்சபையிலே ஜூதர்களும் புறவினத்து மக்களும் இருந்தார்கள். ஆனால் அதிகமாக புறவினத்து மக்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறது. என்ன சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 49ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜூதர்களுக்குள்ளே ஒரு சர்ச்சை உண்டானது. அந்த சர்ச்சையை குறித்து 2ஆம் நூற்றாண்டிலே ஒரு இறையலாளர், ஒரு சரித்திரவியலாளர் எழுதும்போது கிறிஸ்டோஸ் என்கிற ஒரு விஷயத்தை, ஒரு நபரை குறித்து அந்த சர்ச்சை உண்டானதாக அவர் எழுதியிருக்கிறார். உண்மையிலே இறையலாளர் என்ன கருதுகிறார் என்றால், ஆராய்ச்சியாளர்கள் அவர் இந்த ஸ்பெல்லிங்லே மிஸ்டேக்காக அவர் எழுதியிருக்கிறார். உண்மையில கிறிஸ்டோஸ், கிறிஸ்துவை பற்றிய சர்ச்சை அது. ஜூதர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்து யார் என்பதை குறித்து விசுவாசிகளாகிய ஜூதர்களுக்கும் அவிசுவாசிகளாகிய ஜூதர்களுக்கும் இடையிலே ரோமாபுரியிலே ஒரு பெரிய குழப்பம் உண்டாகியது, பெரிய சர்ச்சை உண்டாகியது. எனவே இந்த சர்ச்சையின் விளைவாக கிறிஸ்துவுக்கு பின் 49ஆம் ஆண்டு கால பகுதியிலே கிளபுயுதியு என்ற கிளாடியஸ் என்கிற பேரரசன் ஜூதர்களை எல்லாம் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். இதனாலே ரோமாபுரியிலிருந்து எல்லா ஜூதர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். இதை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் 18 வாசிக்கிறோம். அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், ஜூதர் எல்லாம் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளவுதி ராஜனுடைய கட்டளை பிறந்ததினாலே அங்கிருந்து வெளியேறிய அங்கே இருவர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் பணி 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவை கிறிஸ்துவுக்கு பின் 49ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜூதர் எல்லாம் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராஜன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியிலிருந்து, அதாவது ரோமாபுரியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா எனும் நாமம் உள்ள ஒரு ஜூதனையும் அவன் மனைவி ஆகிய பிரிஸ்கிலாவையும் பவுல் அங்கே கண்டு அவர்களிடத்து போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலா ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிளவுதிராஜனுடைய கட்டளையினாலே அங்கே இருந்து அவர்கள் வழிகட்டு அவர்கள் கொரிந்துக்கு வந்தார்கள். ஆகவே 49ஆம் ஆண்டு அங்கிருந்த கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவருமாக ஜூதர்கள் ரோமாபுரியிலிருந்து அகற்றப்பட்டார்கள். பிற்பாடு கிளவுதி ராஜன் 54ஆம் ஆண்டு அல்லது 55ஆம் ஆண்டு மரித்ததாக கருதப்படுகிறது. அவை அதற்கு பிற்பாடு திரும்ப ஜூதர்கள் திரும்பவும் ரோமாபுரிக்கு திரும்பினார்கள். அப்ப பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது பல ஜூதர்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் அங்கே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ரோம 16ஆம் அதிகாரத்தில் அவர் வாழ்த்து சொல்கிற பட்டியலிலே அவ்விதமான பல ஜூதருடைய பெயர்களை நாங்கள் அங்கே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே கிட்டத்தட்ட 57ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கொரிந்தில் இருந்து தன்னுடைய 3வது அர்ப்பணி பயணத்திலே பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது புறவினத்து கிறிஸ்தவர்கள் அதிகமாகவும் ஓரளவு ஜூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இடையிலே எப்பொழுதும் ஜூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே இருக்கிற சவால்கள் இருந்ததினாலே அதை சரிப்படுத்துவதற்கும் அந்த யுனிச்சியை உண்டாக்குவதற்கும் அவர் அந்த கடிதத்தில் முயற்சித்திருக்கிறார். எனவே இந்த விதத்தில் இந்த கடிதம் மிகவும் முக்கியமானது. ஏன்னால் சரித்திரத்தில் இந்த கடிதம் திருச்சபை சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்டாக பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரியும், திருச்சபை சரித்திரத்திலே மிக முக்கியமான இறையியலாளர்களாக கருதப்படுகிற சிலர் இருக்கிறார்கள். முதலாவது மாபெரும் இறையியலாளராக கருதப்படுகிறவர் ஹிப்போ நகரத்தின் அகஸ்டின். அவர் ஒரு மிக மோசமான மனிதராக இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரோமர் 13ஆம் அதிகாரத்தின் 12, 13, 14 வசனங்களை வாசித்து அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார். பிற்பாடு எங்களுக்கு தெரியும், 16ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தத்தின் தந்தையாக இருந்த மார்ட்டின் லூதர். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு குருவானவராக இருந்தார். மிகுந்த பயந்த சுபாவம் உள்ளவர். அவர் ஒரு இடிமின்னல் நிகழ்ந்த பொழுது அவர் வழியிலே போய்கொண்டிருந்தார். அந்த இடிமின்னலிலே தான் செத்து போய் விடுவேன் மலையிலே என்று பயந்தார். எனவே கடவுள் தன்னை காப்பாற்றினால் தான் குருமடத்திலே சேர்ந்து
அவர் ஒரு குருவாக வாழப்போவதாக தன்னை அர்ப்பணித்தார். அவ்விதமாகத்தான் அவர் ஒரு குருவாக அவர் மரியாள் குருமடத்தில் சேர்ந்து குருவாக அவர் வாழ்ந்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பாவத்தை குறித்து பயப்பட்டார். அவர் என்ன யோசித்தார் என்றால், கடவுளுடைய நீதி எப்பொழுதுமே தனக்கு எதிராக தன்னை தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு நீதிபரராகிய கடவுள் தன்னை போன்ற ஒரு பாவியை நிச்சயம் நரகத்துக்கு அனுப்புவார் என்று அவர் எப்பொழுதும் பயப்பட்டார். எனவே அவர் என்ன செய்வார் சொன்னால், இந்த பாவத்தை குறித்த மிகுந்த பயத்தினாலே அவர் மிகுந்த ஒடுக்குதலோடு பாவத்திலிருந்து பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லது ஏதாவது தவறு செய்து விட்டால் அதிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு கடுமையான முயற்சிகளை எடுக்கிற மனிதராக இருப்பார். பல தடவைகளிலே அவர் ரோமாபுரியில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் சபை தேவாலயத்திலே படிகளிலே முழங்காலிலே அவர் ஏறுவார். ஏன்னா அந்த காலத்திலே மக்கள் நம்பினார்கள், இந்த சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு நீங்கள் முழங்காலில் ஏறினால் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிப்பார்கள். குருமடத்திலே அவர் இருந்த காலத்திலே அவர் சுவாமியிடம் பாவ மன்னிப்புக்கு போகும்பொழுது அவர் மிகுந்த ஆயத்தத்தோடு போவார். அங்கே பாவ மன்னிப்புக்காக சுவாமியிடம் உட்கார்ந்து குருவானரிடம் உட்கார்ந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வார். அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுவிட்டு அவர் போகும்பொழுது அவர் என்ன செய்வாரா, போகும்பொழுது யோசிச்சுன்னு போவாரா, எல்லா பாவத்தையும் சொல்லிட்டேன்னா ஏதோ ஒன்று விட்டுட்டேன்னா அதுக்காக கடவுள் என்ன தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்பி போடுவார் என்று பயந்துக்கிட்டே போவாராம். போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பாவம் ஞாபகத்துக்கு வந்தால் ஓடி வருவார். ஓடி வந்து முன்னுக்கு வந்து சுவாமியை தள்ளி விட்டு என்ன ஒன்று இருக்கு அறிக்கை செய்ய மறந்து போடு, நரகத்துக்கு போயிட போகிறேன் சுப்பட போடு என்று சொல்லி போட்டு திரும்ப போய் அறிக்கை செய்வாராம். அப்போ அந்த அளவுக்கு தன்னை குறித்து பயம் உள்ளவராக இருந்தார். ஆனால் அவர் பிற்பாடு குருவானவராய் பணியாற்றும் காலத்திலே அவர் ஒரு லெக்சரராகவும் இருந்தார். அதாவது குரு மடத்திலே அவர் புதிய மாணவர்களுக்கு தங்களை குருவாக ஆயத்தப்படுத்துவர்களுக்கு படிப்பிக்கிற பொழுது ரோமர் நிருபத்தை அவர் படிக்க ஆயத்தப்படுத்தும் போது அதன் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அங்கே 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவுக்கிறது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தில் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே நற்செய்தியிலே கடவுளுடைய தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதியை தான் இலவசமாக விசுவாசத்தினாலே பெற முடியும் என்று அவர் அங்கே கற்றுக்கொண்ட பொழுதுதான் அவருக்கு பாவத்தினாலே தான் தண்டிக்கப்பட போகிறேன் என்ற பயத்திலிருந்து விடுதலையும், கடவுள் தன்னுடைய சுய முயற்சியினாலும் கிரியையினாலும் தன்னை ரட்சிப்பதில்லை, மாறாக தன்னை தான் ரட்சிக்க முடியாது, மாறாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே கடவுள் நற்செய்தியின் மூலமாக தன்னுடைய தேவநீதியை நமக்கு கொடுத்து நம்மை ரட்சிக்கிறார் என்பதை அவர் கண்டுகொண்டார். அதன் மூலமாகத்தான் மாபெரும் சீர்திருத்தத்தின் புரட்சி உருவாகியதை நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஜான் வெஸ்லி மெதடிஸ்ட் திருச்சபையின் போதகர், மெதடிஸ்ட் திருச்சபையின் ஸ்தாபகர். அவர் மார்ட்டின் லூத்தருடைய ரோமன் நிருபத்துக்கான விளக்க உரையின் அறிமுகத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த அறிமுக உரையின் வாசிக்க கேட்டுத்தான் அவர் ரட்சிக்கப்பட்டு மெதடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபித்தார். அது மாத்திரமில்லாமல் திருச்சபையிலே பல்வேறு நபர்களை நாங்கள் சொல்லலாம். கல்வின் ரோமன் நிருபத்தை பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ரோமன் நிருபத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால் அவன் முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோலை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறார். அதனால்தான் மார்ட்டின் லூதர் ஒரு தடவை சொல்லுகிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் ரோமன் நிருபத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் ரோமன் நிருபத்தை வாசிக்க வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் சொல்லியிருக்கிறார். டிண்டேல் என்கிற ஒரு இறையியலாளர் சபை பிதா சொல்லுகிறார், ரோமர் நிருபம் முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வதற்கான விளக்காக இருக்கிறது. ரோம நிருபத்தை ஒருவன் அறிந்திருந்தால் அவன் முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வதற்கான விளக்கை தன்னனை கொண்டிருக்கிறான் சொல்கிறார். அந்த விதத்திலே ரோம நிருபம் மிகவும் முக்கியமான ஒரு நிருபம். அதன் முதல் 11 அதிகாரங்களிலே எவ்விதமாக நற்செய்தி கடவுளுடைய நீதியை வெளிப்படுத்தி அதை எங்களுக்கு இலவசமாக விசுவாசத்தினாலே கொடுக்கிறது என்பதையும், அவ்விதமான ஒரு நீதிமானாகுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் நித்திய ஜீவனை அடைவோம் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் என்பதையும், அந்த நீதியை கடவுள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் யூதர் புறவினைத்தார் எல்லாருக்கும் கொடுத்து தன்னுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக மக்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்பதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் 11 அதிகாரங்களிலே பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 12 நாங்கள் பார்க்கின்ற வசனங்களிலே இந்த விதமான கடவுளுடைய நீதி எவ்விதமாக நடைமுறை வாழ்க்கையில் நாளாந்த எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். அதாவது கடவுளுடைய நீதியை நாங்கள் இலவசமாய் அவருடைய நற்செய்தியின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நற்செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த நற்செய்தி இறைவனுடைய நீதியை எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறது. அது பாவியை நீதிமான ஆக்குவதற்கான இறைவனுடைய வல்லமையாய், இறைவனுடைய டைனமைட்டாய் இருக்கிறது. அங்கே பாவிக்கப்பட்ட 1ஆம் அதிகாரத்தில் பாவிக்கப்பட்ட வசனத்தின் அவதானத்தை பார்ப்பீர்களா இருந்தால் அது 16ஆம் வசனம் சொல்லுகிறது,
விசுவாசிக்கிறவனோடு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அந்த மூலபாசையில பயன்படுத்தப்பட்ட வசனம் டூனமிஸ், அதுல இருந்தா டைனமைட் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது அது அந்த அளவுக்கு மனிதனை, பாவ மனிதனை ரட்சிப்பதற்கான தேவனுடைய பலன் நற்செய்தியிலே இருக்கிறது. என்றால் நற்செய்தி தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துது. ஆகவே நற்செய்தியிலே ஏன் மனிதனை நீதிமான் ஆக்குகின்ற, ரட்சிக்கின்ற வல்லமை இருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே நற்செய்தியிலே கடவுளுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக கடவுள் ஒரு நீதிபரராகிய ஆண்டவர் பாவியை ரட்சித்து தன்னோடு ஒப்புரவாக்குகிறார். பாவியை ரட்சித்து தன்னோடு ஒப்புரவாக்குவது மட்டுமல்ல, அவன் பாவியா இருக்கும் பொழுதே அவனை ரட்சித்து அவனுக்காக தன் சொந்த மகனையே கொடுத்து அவனை நீதிமானாக்கி இருப்பதனாலே அவர் நிச்சயமாக அவிதமான பாவியா இருந்து நீதிமானாக்கப்பட்ட மனுஷனை நம் பரலோகராஜ்யத்துக்கு கொண்டே சேர்ப்பார். என்றால் அதற்காகவே நம்முடைய பரிசுத்த ஆவி அவனுக்கு கொடுத்து அவனுக்கு தன்னுடைய மகனாகும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவன் ஆவியினாலே வழிநடத்தப்படுவதனாலே அவன் நிச்சயமாக இந்த நீதிமானாகுதல் என்ற நிலையிலே தரித்திருந்து பரலோக ராஜ்யத்தை, புதிய வாழ்வை, புது சிருஷ்டியின் வாழ்வை அவன் அடைவான் என்பதை அங்கே நற்செய்தியில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ நீதி உறுதிப்படுத்துகிறது. பிற்பாடு 9-11 அதிகாரங்களில் அவர் அங்கே தெளிவான முறையிலே இந்த தேவ நீதியை கடவுள் பாரபட்சமின்றி ஜூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் ஆகிய சகல மக்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். எனவே இவ்விதமாக நற்செய்தி எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதனாலே நற்செய்தி தேவனுடைய நீதியை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை, அவருடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்களுடைய மகனாகும் புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதனாலே இந்த நீதி நடைமுறை அனுதின எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் 12 15 அதிகாரம் வரை அவர் பேசுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். 15 அதிகாரம் 13 வரை அவர் பேசுகிறார். பிற்பாடு 14 வசனத்திலிருந்து அவர் அங்கே தன்னுடைய பிளான்ஸை சொல்லுகிறார். அதாவது ஸ்பானியாவுக்கு தான் போக யோசிக்கிறேன் என்பதையும், அந்த ஸ்பானியா ஊழியத்துக்கு ரோமாபுரி திருச்சபை தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அவர் பேசுகிறார். பிற்பாடு 16 அதிகாரத்திலே அவர் பெபேயாலை அங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு ஆளாகிய உதவிக்காராகிய பெபேயாலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிற்பாடு அங்கிருக்கிற வாழ்த்துக்களை சொல்லி அவர் முடிவுரைக்கு வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே 12 அதிகாரத்துக்கு நாங்கள் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நடைமுறை வாழ்வில் நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம் என்ற நிலை, அல்லது நாங்களுடைய நீதிமான ஆகுதல் எங்களுடைய நாளாந்த நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பேச ஆரம்பிக்கிறார். அதை குறித்து பேசுவதற்கு முன்பதாக 12 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள் அந்த முழு செக்ஷனுக்குமான ஒரு இன்ட்ரடக்ஷனாக அங்கே அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அங்கே அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் சொன்னால், இவ்விதமான நாளாந்த நடைமுறை வாழ்க்கையில் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதிமான ஆகுதல் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கென்று கடவுளுக்கென்று எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணித்திருக்க வேண்டும். டோட்டல் டெடிகேஷன். கடவுளுக்கென்று நாங்கள் முற்றுமாக எங்களை அர்ப்பணித்து வாழும் பொழுதுதான் நாங்கள் உண்மையிலேயே கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த நீதிமான ஆகுதலை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். எனவேதான் அவர் அங்கே 1-2 வசனங்களை சொல்லுகிறார். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்கே அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் இறந்து கேட்கிறார், அல்லது அவர் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார், அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறார். என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அவர்கள் கடவுளுக்கு தங்களை முற்றுமாக அர்ப்பணிக்க வேண்டும், அவர்கள் முற்றுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். டோட்டல் டெடிகேஷன் டு காட். ஒரு பலியாக தங்களை அவர்கள் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது வாழ்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது அவருடைய வேல்யூஸ், அவருடைய பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இந்த பூமிக்கு அடுத்த விஷயங்களால் ஷேப் பண்ணப்படாமல் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ரெனிவல் ஆஃப் த மைண்ட், அவருடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அதாவது அவருடைய இன்னர் லைஃப், அதாவது உள்ளான வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய சிருஷ்டியை எங்களுக்கு செய்திருக்கிறார். நாங்கள் ஒரு புது படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு புதிய பிறப்பை, மறுபடி பிறப்பை நாங்கள் அனுபவிக்கிறோம் சொன்னால், அந்த மறுபடி பிறந்த இன்னர் பர்சனாலிட்டிக்கு, அதாவது இன்னர் லைஃபுக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வெளி வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும். என்றால் இதுவரை காலமும் நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விதமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உள்ளான மனுஷனின் மாற்றத்துக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வெளி வாழ்க்கையும் அனுதினமும் மறுரூபப்படுத்தப்பட வேண்டும். எவ்விதமாக அது மறுரூபப்படுத்தப்படலாம்? சொல்கிறார், உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால், ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே. என்றால் புதிய சிருஷ்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வாழ்கிறார். எங்களுடைய இன பர்சனாலிட்டிக்குள்ளே, எங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனாலே எங்களுடைய வாழ்க்கை அனுதினமும் மர்வமாக வேண்டும். அவ்விதமாக மர்வமாகும் பொழுது என்ன நடக்கின்றது? நாங்கள் கடவுளுடைய நன்மை என்ன, கடவுளுக்கு பிரியமானது அல்லது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்ன,
அல்லது கடவுளுடைய உண்மையான சித்தம் என்ன மனித வாழ்க்கைக்கு என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அவ்விதமாக கண்டுகொண்டு அதற்கேற்ற விதமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் அங்கே முதல் 2 அதிகாரங்களில் சொல்கிறார். ஆனால் இந்த விதமான பிராக்டிகல் செக்ஷனை அவர் பேசும் பொழுது அவர் பேச எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன, அவர் அங்கே என்னத்தை அவர் சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை நாங்கள் காண்போம் சொன்னால், அவர் அங்கே சொல்லுகிறார், உண்மையிலே மூலப்பாசி என்படி இந்த வார்த்தை எப்படி அமைக்கப்பட்டிருக்க சொன்னால், அப்படி இருக்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் என்றுதான் அந்த வார்த்தை துவங்குகிறது. அதான் மூலப்பாசின் அமைப்பு முறை. அப்படி இருக்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அதாவது நடைமுறையிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக நாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு கிராட்டிடியூடாக. அதுதான் அவங்க சொல்ல வர. நாங்கள் ஏன் ஒரு மர்வமான மனிதர்களாய் வாழ வேண்டும், ஏன் நாங்கள் உலகத்தின் பெற்றனாலே எங்களுடைய வாழ்க்கை ஷேப் பண்ணப்படாமல் மனம் புதிதாகிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உள்ளான மாற்றத்துக்கு ஏற்ற விதமான நடைமுறை பக்தி வாழ்க்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஏன் அதை செய்ய வேண்டும், ஏன் நாங்கள் ஒரு பக்தி உள்ள மனிதர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும், ஏன் நாங்கள் உலகத்தை பின்பற்றாமல் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலினாலே புதிதாக்கப்பட்ட மக்களாக கடவுளுக்கு நன்மையானது என்ன, கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அந்த விதமாக எங்களுடைய நடைமுறை பக்தி வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். என்ன காரணத்தினாலே? எதையாவது நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவா, அல்ல கடவுளை தண்டித்து விடுவார் இல்லாவிட்டால் என்பதற்காக? மார்ட்டின் லூதர் அவ்விதமாகத்தான் ஒரு காலத்தில் யோசித்தார். ஏன் நான் பக்தியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இல்லாவிட்டால் கடவுளை தண்டித்து விடுவார். ஏன் நான் பக்தியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்பதான் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிடையாது. இங்கே அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் இரக்கங்களை பெற்றிருப்பதனால் அப்படி இருக்க என்ற வார்த்தை வெறுமனே இட்ஸ் நாட் a connecting word, it's a collectively bringing everything that God Paul has mentioned in 11 chapters. 11 அதிகாரங்களிலே பவுல் என்னத்தை போதித்திருக்கிறாரோ அவை அனைத்தையும் கலெக்டிவாக முன்வைக்கிற வார்த்தை தான் அப்படி இருக்க. அதனாலதான் அப்படி இருக்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உங்கள் பாவத்தின் குற்றோணர்வையும் உங்கள் பாவத்துக்கான தண்டனையும் நீக்கி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் பதிலால் மரணத்தின் மூலமாக கடவுள் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார், உங்களை புதுப்படைப்பாக மாற்றி இருக்கிறார். அவர் நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவை கொடுத்ததனாலே நிச்சயமாக அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்பதை வாக்களித்து இருக்கிறார். அப்படி இருக்க இவ்விதமாக கடவுள் தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாக உங்களை நீதிமானாக்கி பாவத்தின் குற்ற உணர்வில் இருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் இதயங்களில் வைத்து அவர் மூலமாக நீங்கள் வழிநடத்தி வாழும் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருப்பதனாலே, ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையை உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி இருப்பதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உங்களை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே எங்களை கடவுளுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து வாழ்வது எதையோ பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, எதையோ பெற்றுக்கொண்டதற்காக. The gratitude to what we received, நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ அதற்கு நன்றியாக நாங்கள் கடவுளுக்கு உண்மையாக வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறோம், ஏன் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறார் கிறிஸ்தவர், ஏன் ஒரு நடைமுறையிலே ஒரு நீதிமானாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் நீதிமானாக்கப்பட்டதுனாலே, நீதிமானாக்கப்படுவதற்காக அல்ல. நாங்கள் பாவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்பதற்காக அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக வாழ்வதற்காக கடவுள் இரக்கத்தை நாங்கள் பெற்று அதற்கு உதவி செய்வதற்காக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே வந்து வாழும்படி கடவுள் செய்திருக்கிறார். உங்கள் கல்லான இதயத்தை எடுத்து விட்டு உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்கிறார். ஆபிரகாமுக்களே சகல இனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்களித்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரமாகும்படி பிரஜாதி பிற இன மக்களாக இருந்த எங்களை ஆபிரகாமுக்களே தான் வாக்களித்தது போல ஆசீர்வதித்திருக்கிறார். அவை இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் தேவன் அற்றவர்களுமாயிருந்த எங்களை முற்காலத்திலே நாங்கள் சிலைகளையும் இந்த மனுஷர்களால் படைக்கப்பட்ட விஷயங்களையும் மனிதனுடைய போதனைகளையும் வணங்கிக் கொண்டிருந்த பிரதின மக்களை தம்முடைய மக்களாக மாற்றும்படி தம்முடைய சொந்த மகனையே அவளுக்கு பதிலாக அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இதன் விளைவாக அப்படி இருக்க தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தமாக கடவுள் தம்முடைய மகனுக்குள்ளே உங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் நிமித்தமாக அவர் பாவத்தை ஜெயம் கொண்டு தீமையின் எல்லா சக்திகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் முறியடித்து உங்களுக்கு நீதிமானாகளை கொடுத்திருக்கிறார். அவை அதன் நிமித்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவை எங்களுடைய வாழ்க்கை அவர் என்ன சொல்வது, இன்னொரு சொல்வதா இருந்தால் எங்களுடைய நீதிமான ஆகுதலை
ரிஃப்ளெக்ட் பண்ணுவதாக இருக்க வேண்டும், பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு நாங்கள் மீட்கப்பட்டோம் என்று சொல்வதன் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு இயேசுவுக்குள் கடவுள் எங்களுக்கு செய்ததுக்கு நன்றியை காண்பிப்பதாக இருக்க வேண்டும். நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்? ஏனென்றால் கடவுள் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். நான் ஏன் இப்படி வாழ வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தம்முடைய சொந்த மகனையை எனக்கு பதிலாக அடிக்க கொடுத்து நீதிமானாகுதலை கடவுள் எனக்கு இலவசமாக கொடுத்து என்னை ஆதரித்திருக்கிறார். எனவே கடவுளுடைய அந்த இரக்கத்தின் நிமித்தமாக, கடவுள் என் மீது அந்த கழிவிறக்கத்தின் நிமித்தமாக நான் இந்த பூமியிலே என்னை முற்றுமாக அவருக்கு அர்ப்பணித்து அவர் என்னிடத்தில் கேட்கிறது போல இந்த பூமியிலே வாழ வேண்டும். இதான் அங்கே அடிப்படையாக சொல்லுகிறார். அதாவது என்னுடைய கிறிஸ்தவனாக எங்களுடைய வாழ்வு கடவுள் எங்களுக்கு கொடுத்த நீதிமான ஆகுதலுடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய சரியான இறையல் புரிந்துணர்வு எங்களுடைய சரியான வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க கிருபையினால் ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனால் யாரோடையாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா இவங்களுக்கு கையாளுகிற ஒரு கிருபையும் காண முடியாது. பெரும் சட்டவாதிகள் என்னது பரிசேயர் மாதிரி தான் அவங்க கைப்பாங்க. அவெல்லாம் சரி, இவெல்லாம் கிறிஸ்தவன், இவெல்லாம் கிறிஸ்தவன், எல்லாரையுமே ஒதுக்குவாங்க. பேசும்போது கிருபையினால் ரட்சிப்பு பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் கிருபையை காண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய கிருபையின் உபதேசங்களை நம்புகிற மக்களுடைய வாழ்க்கையிலே இது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய வாழ்வு நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்பதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை எங்கள் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த 11 அதிகாரங்களே பவுல் சொல்லுகிற நீதிமானாகுதலை பற்றிய நற்செய்தியை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார். என்றால் அங்கே முதல் 11 அதிகாரங்களிலும் நீதிமானாகுதல் என்றால் என்ன என்பதை பற்றிய நற்செய்தி அவர் சொல்லுகிறார். அவர் பிரசங்கிக்கிற நற்செய்தி கடவுள் பாவியை எவ்விதமாக நீதிமானாக்கி தன்னோடு ஒப்புரவாக்கி நித்தியத்துக்களே தான் ஆபிரகாமுக்கு வாக்களித்தது போல மனிதன் இழந்து போன நட்புறவை அவனுக்கு மீண்டும் கொடுத்து நித்தியமாக அவர் தேவன் மனிதர் மத்தியிலே பிரசன்ன வாழும் வாழ்க்கைக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கிறது. அதான் நீதிமானாகுதல் என்பதுடைய முழுமையான அர்த்தம். நீதிமானாகுதல் என்பது என்ன செய்கிறது? எங்களை பாவியாகி எங்களை அந்த நற்செய்தி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கி அது கடவுளோடு உள்ள நட்புறவிலே நித்திய வாழ்வுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இதே கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நம்புவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் பவுல் அங்கே சொல்ல முயற்சிக்கிறார். அவை அது பிரதிபலிப்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் 3ஆம் வசனத்திலிருந்து அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். முதல்ல அவர் திருச்சபையில் அது எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு பல்வேறு வரங்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒருவரை பிரசங்கியாய் அழைக்கிறார், ஒருவரை நிர்வாகத்துக்கு அழைக்கிறார், ஒருவரை முதலாளியாய் அழைக்கிறார், ஒருவரை வெவ்வேறு வரங்களை குறித்து அழைக்கிறார். இந்த எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்மையோடு அதை செய்ய வேண்டும். அதுதான் 3ஆம் வசனத்தில் துவங்கும் போதே அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகவும் தன்னை குறித்து எண்ண மிஞ்சியல்லாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே திருச்சபை வாழ்க்கையிலே கடவுளுடைய நீதிமானாகுதல் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலில் எங்களுக்கு இருக்க வேண்டியது தாழ்மை என்று சொல்லுகிறார். பிற்பாடு அவர் சமூக வாழ்க்கையிலே நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல், நாங்கள் எதிர்ச்செயல் செய்யாமல் மக்களை நாங்கள் மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவை செய்ய நாடுங்கள். 19ஆம் வசனம் பிரியமானவர்களை பழிவாங்குவது எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பதில் செய்யாதீர்கள். ஏன்னா நீங்கள் you have to reflect the grace that you received from God. கடவுள் உங்களிடத்தில் காண்பித்த கிருபையை உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிற கடவுளின் இரக்கங்களை அடிப்படையாக கொண்ட மீட்பின் உபதேசத்தை, நீதிமானாகுதலை பற்றிய உபதேசத்தை உங்கள் வாழ்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். அவை நீங்கள் பதில் செய்யாதீர்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நான் அதை பார்த்துக் கொள்வேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவர்கள் தலைகளில் அக்னியை போடுங்கள். அவருடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அவர்களோடு உறவை உங்கள் செயற்பாடு திரும்பி சரி செய்வதாக இருக்க வேண்டும். பிற்பாடு 13ஆம் அதிகாரத்தில் அவர் அரசுகளோடு அத்தாரிட்டிக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அத்தாரிட்டியை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். 14ஆம் அதிகாரத்திலே பலகீனரும் பலர்முள்ளவர்களும் இருக்கக்கூடிய திருச்சபை வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், அல்லது ஜூதர்களும் புறவினத்தாருமான வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும். We have to follow the model of Christ. We have to imitate Christ. என்றால் அவர் ஜூதர் புறவினத்தார் எல்லா மக்களையும் அவர் தமக்குள்ளே அரவணைத்து அவர் எல்லாருக்காகவும் அவர் பதிலாளாக மறிக்கிறார். ஆகவே கடவுளிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கங்களின் ரிஃப்ளெக்ஷனாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் அங்கே சொல்லி ஆரம்பிக்கிறார். நடைமுறை பக்தி வாழ்க்கைக்கு மிக அடிப்படையானது இதுதான். என்னுடைய நடைமுறை பக்தி வாழ்க்கையை என்னுடைய நீதிமானாகுதலை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும்.
என்னுடைய தியாலஜியை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். என்னுடைய தியாலஜி என்பது இட்ஸ் நாட் இங்க இருக்கிற தியாலஜியா இருக்கக்கூடாது. நான் 7 நாளும் இங்கே வாழ்கிற தியாலஜியா இருக்கு. நான் தியாலஜியை வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தியாலஜி தலையில் இருக்கிற தியாலஜியா இருந்து பிரயோஜனம் இல்லை. எங்களுடைய தியாலஜி, எங்களுடைய இறை நம்பிக்கை, வேதாமத்திலிருந்து நாங்கள் என்னத்தை நம்புகிறோம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். நாங்கள் கடவுளுடைய எங்களுடைய வாழ்க்கையை கடவுள் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்தினுடைய நன்றியினால் செய்யப்படுவதாக இருக்க வேண்டும். அது கடவுளத்திலிருந்து எதையோ பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதும் சரி, இதே தான் நம்ம சொல்லணும். நான் உன்னை அடிப்படைக்காக நீ எனக்கு கீழ்ப்படியக்கூடாது. நான் உன்னுடைய தகப்பன் என்பதனால் நான் கீழ்ப்படியோம். நான் உன்னை நேசிக்கிறதுனாலே, நான் உன்னை பராமரிக்கிறதுனாலே, நான் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு நன்மைகளை செய்வதே நோக்கமாய் கொண்டிருப்பதனாலே நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே மாதிரி தான் கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவது என்பது அவர்களை இல்லாட்டி தண்டிச்சிருவார் என்பதற்காக அல்ல. அவர்களை தண்டிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த மகனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அவர்களை தண்டிக்க போவதில்லை. அப்ப நாங்கள் ஏன் பாவம் செய்யக்கூடாது சொன்னால் கடவுள் எங்களை தண்டிப்பார் என்பதற்காக அல்ல. மாறாக கடவுள் எங்களை மீட்டிருக்கிறார் என்பதனால, கடவுள் எங்களை நீதிமானாக்கி இருப்பதனால், நாங்கள் நீதிமானாக வாழ வேண்டும் என்று அவர் எங்களை எதிர்பார்த்து எங்களுக்கு தம்முடைய சொந்த மகனை எங்களுக்காக பலி கொடுத்து நம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் வாழும்படி கொடுத்திருப்பதனால், அதைத்தான் பவுல் அங்கே அடிப்படையாக சொல்கிறார். நடைமுறை பக்தி வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் கடவுளுடைய இரக்கங்களை நம்புவதனாலே, கடவுள் இரக்கங்களினாலே தங்களை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதை நம்புவதனாலே, அவ்விதமான இரக்கமுள்ள தேவனுக்கு தாங்கள் நன்றி உள்ளவர்களாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதனாலே, நம்முடைய வாழ்க்கை தாங்கள் நம்புகிற அந்த இரக்கத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்பதனாலே, அதான் அவர் அங்கே முதலாவது சென்டென்ஸை சொல்கிறார். அப்படி இருக்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்வது இதுதான் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறார். இது முதலாவது ரொம்ப பேசிக்கான ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கைக்கான ஃபவுண்டேஷனாக அங்கே இருக்குது. பிற்பாடு அந்த ஃபவுண்டேஷன்லேயே அவர் அது எப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க இரக்கங்களை முன்னிட்டு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அடிப்படை நடைமுறையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்கு அவர் முதல் 2 வசனங்களிலும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறார், முதலாம் வருஷத்திலே நாங்கள் எங்களுடைய முழுமையையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அதுதான் நாங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அந்த புத்தியுள்ள ரீசனபிள் வர்ஷிப் என்று மூலபாசில் இருக்கிறது. அந்த சில மொழிபெயர்ப்பில் கேஜேவியிலே ரீசனபிள் என்று இருக்குது, ESV போன்ற மொழிபெயர்ப்புகளிலே ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் என்று இருக்குது. தமிழில் இது புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தகுதியான அல்லது அறிவுபூர்வமான ஆராதனை. உண்மையில மூலபாசியில் பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை லோகோஸ் ஓரியன்டட் வார்த்தை, ரூட் வார்த்தை. லோகோஸ் என்பது கூட அறிவு புத்தியோடு தொடர்புள்ளது. அதுதான் நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனையார் சொல்லுகிறார். அவ்விதமாக கடவுளை ரிஃப்ளெக்ட் பண்ணி, கடவுளிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி நாங்கள் அடைந்திருக்கிற நீதிமானாகளை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்றார், முற்றும் நீங்கள் உங்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்க இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை தரிக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இவை உலகத்தினாலே ஷேப் பண்ணக்கூடாது. மாறாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே எங்களுடைய இன அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுடைய உள்ளான மனிதனுடைய நிலைக்கு எங்களுடைய வெளி வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இதை ரொம்ப முக்கியமானது, ஏன் அவர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார், அதை மட்டும் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது விஷயம், ஏன் அவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, தேவனுடைய நன்மையும் பிரியம் 11 வருஷத்தும் இருந்து அதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மர்வமாக வேண்டும் என்று ஏன் சொல்கிறார். கிறிஸ்தவர்களாக நாங்கள் மீட்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கும் மீட்கப்படாத உலக மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், மீட்கப்படாத உலக மக்கள் ஒரு அரசின் கீழ் வாழ்கிறார்கள். மீட்கப்பட்ட இறை மக்கள் 2 அரசின் கீழ் உலகத்தில் வாழ்கிறார்கள். அதாவது எங்களுக்கு 2 அரசோடு தொடர்புள்ளது இருக்கிறது. ஒன்று இறை அரசு, 2வது பிசாசின் அரசு. ஒன்று இந்த உலகம், இனி வர இருக்கின்ற உலகம். 2 எட்டர்னிட்டி. ஒன்று நித்திய நரகத்தை நோக்கி போகிற விஷயம், மற்றது நித்திய வாழ்வை நோக்கி போகிற வாழ்வு. அதாவது மீட்கப்பட்ட மக்களாக, ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாக, உயிர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வல்லமை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், எங்களை கடவுளுடைய நீதிமானாகுதலுக்கு இசைவாக வாழும் வாழ்க்கையை நோக்கி இழுக்கிறது. மறுபக்கத்திலே நாங்கள் இந்த பூமியிலே இன்னும் இருக்கிறோம். எனவே இந்த பூமியில் இருக்கிற இந்த உலகம், நாங்கள் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறோம். அவை எங்களுடைய மாம்சம், அடுத்தது பிசாசு. இந்த 3மே எங்களை இந்த உலகத்தின் விருப்பங்களுக்கு பெற்றனுக்கு வாழும்படி இழுக்கிறது. அவை ஒரு கிறிஸ்தவர்கள்
ரெண்டு பலமான இழுவிசைகள், ஒரு இழுவிசையின் மத்தியிலே வாழ்கிற ஃபீல்ட் ஆஃப் டென்ஷன் சொல்லுவார்கள். ஃபீல்ட் ஆஃப் டென்ஷன், ஒரு ஃபீல்ட் ஆஃப் டென்ஷன்ல வாழ்கிற மக்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, புறவினித்த மக்களுக்கு இல்லை. என்னால் அவர்கள் பாவ உலகத்தில் இருக்கிறார்கள், பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிறார்கள். நீங்கள் முக்காலத்திலே உங்கள் பாவத்தில் வாழும் பொழுது நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் எப்படி இருந்தார்கள் அங்கே சொல்கிறார். கவனிங்கள், பேசிய 2ஆம் இடத்தில் சொல்கிறார், விசுவாசிகளாகிய நாங்களும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் சொன்னால், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசு விரும்புதலை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். மீட்கப்படாத மக்கள் எல்லாருமே இருக்கிற நிலைமை இதுதான். அவர்கள் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து பிசாசின் போக்குக்கு தங்களை விட்டுக் கொடுத்து இந்த உலகத்தில் இப்பொழுது கிரிய செய்து கொண்டிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய பிசாசுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் சொல்றார். நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். அப்ப இந்த உலகத்தின் மக்களுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள், அவருக்கு அந்த பாவத்தை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை. அவர்கள் பிசாசின் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு தாங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு உலகத்தின் பெற்றனாலே வாழ்க்கை தங்கள் வடிவமைக்கப்பட்டு அவர்கள் வாழுகிறார்கள். இப்ப டிவியில நீங்க பாத்தீங்கன்னா எவனா ஒருத்தர் இந்த பக்கம் எல்லாம் மொட்டை அடிச்சு இதுல எல்லாம் வரி போட்டாருன்னா நீங்க பார்க்கலாம், மறுநாள் 100 பேர் தீவா என்ன இப்படி வரி போட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டேன்னா 100 பேரை நம்ம பார்க்கலாம் உடனே. ஏன்னா டிவிலையும் இங்கே பார்த்துட்டு எல்லாம் அந்த மாதிரி முடிய வெட்டின்னு திரிவான். அப்போ அவனுடைய வாழ்க்கை, அதாவது அவனுடைய வெளி அடையாளங்களை மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மன்னார்ல நர்சரி ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போடுறாங்க மக்கள். நர்சரி அப்போ யார் இதை முடிவு செய்யறா? எது முடிவு செய்தது? உளநாட்டு இப்போ கருப்பு அழகிலண்டி வச்சு வெள்ளையாகிறதுக்கு ஊசி அடின்னு அடிக்கிறாங்க நிறைய பேர். கருப்பு அழகிலண்டி யார் சொல்லி கொடுத்தது? உலகம். கருப்பு இல்லைன்னு கடவுள் சொன்னாரா? கருப்பு ஒரு கலர் இல்லையா? அது வடிவு இல்லையா? கருப்பு அழகு இல்லைன்னு சொன்னது யாரு? ஏன் கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையாகிறதுக்கு ஊசி அடிக்கிறாங்க? வெள்ளை அழகண்டு கடவுள் வேதம் சொல்லுதா? The pattern of this world. உலக மக்கள் உலகத்தினுடைய போக்குக்கு ஈடுபட்டு வாழுகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இதுதான் அழகு நினைக்கிறார்கள், இதுதான் சரியன்னு நினைக்கிறார்கள். இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பாருங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை 10 வயசு பிள்ளைய டியூஷன் ஸ்கூல்லையே ஒரு டியூஷன் நடத்திடுறான். அவன் 2 மணிக்கு ஸ்கூல் முடியுது, 1 மணிக்கு ஸ்கூல் விடுறது இல்லை, பிள்ளைய 4 மணி வரைக்கும் வச்சு படிப்பிக்கிறான். சரி, ஸ்கூலெல்லாம் படிப்பிக்கிறான்னு விட்டுருங்க. 4 மணிக்கு புள்ள ஸ்கூலை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த கான்வென்ட்டுக்கு பின்வாசல் வீடு எல்லாமே புக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க உடுப்பு மாத்துறதுக்கு பிள்ளைகளுக்கு அதுலேயே வச்சு உடுப்பை மாற்றிட்டு அடுத்த டியூஷனுக்கு ஓடு. அப்புறம் 9 மணி மட்டும் புள்ள வாழ்க்கையில் 5ஆம் ஆண்டு வந்துட்டா புள்ள செத்து போயிடும். காரணம் என்ன? யார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்களுடைய வேல்யூஸ் எப்படி முடிவு செய்யப்படுது? யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுண்டா என்ன? இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்திலே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது பிரதர் என்றா என்னது? சினிமா பார்க்கக்கூடாது, இதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். நிறைய பேர் இருப்பாரு. டிவி பார்க்கப்படாது, வெள்ளதான் உடுத்தணும். இதெல்லாம் உலகத்துக்கு, இது கடவுள் தந்து அனுபவிக்கிற விஷயங்கள். இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே தீர்ந்து போகும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்பது இதுதான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்றால் என்ன என்பதை நம்ம திரும்ப வருவோம் அந்த விஷயத்துக்கு. ஆனால் என்ன நடக்கிறது? பாவமான மனுஷர்கள் எல்லாருமே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலே பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கின்ற வேல்யூஸையும் பெட்டனையும் அவர்கள் பின்பற்ற விரும்புகிறார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பவுலிங்க சொல்றா, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஏனால் அவிசுவாச மக்கள் அங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாக உங்களுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும். உங்களுக்குள்ளே வாழ்கிற இன்னர் லைஃப், நீங்கள் புதிய சிருஷ்டிப்பா இருக்கிறீங்க. உங்களுடைய புதிய சிருஷ்டிப்புக்கு ஏற்ற விதமாக உங்களுடைய நடைமுறை பக்தி வாழ்க்கை நீதிமான ஆகுதலை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். உங்களுடைய இறையலை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். உங்களுடைய இறைவனை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். அவருடைய இரக்கத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்க மர்வமாக வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் ஒரு இழிவிசைக்குள்ளே வாழ்க்கை, ஃபீல்ட் ஆஃப் டென்ஷன் இருக்குது. ஒரு பக்கத்தில் உலகம் இருக்குது, உலகத்தை நம்ம வாழ்கிறோம், இன்னும் உலகத்திலான் இருக்கிறோம், இன்னும் சரீரத்திலான் இருக்கிறோம். அவை உலகம், பிசாசு, மாம்சம் இவையெல்லாம் எங்களுக்கு கொண்டு வருகின்ற அழுத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு நம்மளை இழுக்குது. இன்னொரு பக்கத்திலே கடவுள் எங்களை தம்முடைய நற்செய்தியினாலே நீதிமானாக்கி இருக்கிறார். தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அடிக்க கொடுத்து அவருடைய வாழ்வு மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக
அவர் எங்களுக்கு மீட்பை இலவசமாய் கொடுத்து, அந்த மீட்பிலே நாங்கள் வாழும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களை புது சிருஷ்டிப்பாக மாற்றி, அந்த புது சிருஷ்டிப்பிலே நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் நம்புகிற நம்பிக்கைக்கு உண்மையாக அதை பிரதிபலித்து நாங்கள் வாழ வேண்டும் என்று, அவருடைய மீட்புக்கு அவருடைய இரக்கத்துக்கு நாங்கள் நன்றியாக வாழ வேண்டும் என்று எங்களை அவர் வைத்திருக்கிறார். ஒரு பக்கத்தில் இந்த பூமிக்குரிய விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் இருக்குது, நாங்கள் இன்னும் சாகவில்லை, அவை அந்த இழுவிசை இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்களுடைய நீதிமானாகுதல், எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் எங்களுடைய விசுவாசம், வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு இழுவிசையில், ஃபீல்ட் ஆஃப் டென்ஷனிலே, ஒரு ரெண்டு பலமான இழுவிசையின் மத்தியிலே கிறிஸ்தவன் வாழ்கிறார். அந்த வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இருக்கின்ற ஒரே வழிமுறை டோட்டல் டெடிகேஷன். அவர் அங்கே சொல்லுகிறார், ஜீவ பலியாக உங்களை ஒப்புக் கொடுங்க என்றால், ஆல்டர்ல கொண்டு ஒரு பலிப்பொருளை வைக்கும் பொழுது நாங்கள் லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், அது பரிசுத்தமும் முழுமையுமாய் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. என்றால் பலியிடப்படுகின்ற பொருள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அது முழுமையும் கர்த்தருக்கு என்று கொடுக்கப்பட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பகுதியை அல்ல, உங்கள் முழுமையையும் கடவுளுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், வேறு வழி இல்லைன்னு சொல்லுகிறார். கலாத்தியரிலே நாங்கள் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. அவர் அங்கே ஆவி என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறார். மாம்சம் என்று சொல்லும்போது நம்முடைய மனிதத்தன்மையை குறிப்பிடுகிறார், நம்முடைய வாழ்வை, மாம்ச வாழ்வை குறிப்பிடுகிறார், நம்மை குறிப்பிடுகிறார். அவை மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. There's a field of tension. ஏன்னா நமக்குள்ளே வாழும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நீதிமான ஆகுதலுக்கு பொருத்தமான நடைமுறை வாழ்வை வாழ வேண்டும். உன்னை மீட்டுக் கொண்ட இறைவனுக்கு நன்றியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும், நீ நம்புகிற இறையலை வெளிப்படுத்துவதாக உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். இங்கே நீ போ, இப்படி போ, இதை செய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழுத்தங்களை தருகிறார். மறுபக்கத்தில் நம்முடைய மாம்சம், இந்த உலகத்தை பார், இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த உலகம் என்ன விதமாக உன்னை மதிக்க முடியும், நீ இப்படி செய்தால் உன்னை உலகம் என்ன விதமாக கௌரவப்படுத்தும், இப்படி இருந்தா செய்தால் நீ உலகத்தை என்ன விதமாக வாழ முடியும், நீ இன்னும் கவர்ச்சியாக இருக்க முடியும், நீ இன்னும் சிறப்பாக இருக்க முடியும், இன்னும் அநேகம் பேர் உன்னை கட்டிக்காரன் என்று சொல்லுவார் என்று இந்த உலகம் மறுபக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார். ஒரு பக்கத்திலே மாம்சம், இன்னொரு பக்கத்திலே பரிசுத்தால். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்கு மட்டும்தான் இருக்கு, மீட்கப்பட்ட மக்களுக்கு தான் இருக்குது, வேறாக்களுக்கு கிடையாது. ஏன்னா வேறாக்களுக்கு பரிசுத்தாவே அவர்களுக்கு இல்லை, அவர்கள் கடவுளுடைய இறக்கங்களை முன்னிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் நீதிமானாக்கப்படவில்லை, ஆகவே நீதிமானாக ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர்கள் பிராக்டிகல் லைஃபை வாழ வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ரஜினிகாந்த் போல வாழலாம், விஜயை போல வாழலாம். நல்ல வெள்ளை ஆக சொன்னால் யாராவது வெள்ள நடிகை இன்னத்தை பாவிக்கிறான்னு பார்த்து 5 இன்ஜெக்ஷனை அடிக்க வேண்டியதான், வெள்ளதான் அழகுண்டு அவர்கள் நம்பலாம். என்ன உலகமாய்த்தான் சொல்லிக் கொடுக்கிறது. Their values are shaped by the world. அவருடைய பெருமதி பற்றிய பார்வை உலகத்தினாலே வடிவமைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய பெருமதி குறித்த பார்வை உலகத்தினாலே வடிவமைக்கப்பட கூடாது. எங்களுடைய இறையல்னாலே, எங்களுடைய நம்பிக்கையினாலே, நீதிமானாகவே பற்றி எங்களுடைய பார்வையினாலே, வேதாகமத்தின் போதனையினாலே, எங்களுக்குள்ள வாழும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலினாலே, இவ்விதமாகத்தான் எங்களுடைய வேல்யூஸ், பெருமதி குறித்த பார்வைகள் மதிப்பிடப்பட வேண்டும். ஆனால் துக்கமாக என்ன பிரச்சனை, நாங்கள் பூமியிலே இன்னும் வாழ்வதனாலே இந்த ஃபீல்ட் ஆஃப் டென்ஷனிலே பல நேரங்களிலே நாங்கள் பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுக்கிறோம். ஏன்னா தேவனுக்கும் சாத்தானுக்கும், புதியதற்கும் பழையதற்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையிலே தொடர்ச்சியான போராட்டம் கிறிஸ்தவனுக்கு இருக்குது. இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கடவுளுக்கு எங்களை ஃபுல்லா டெடிகேட் பண்ணி renew our mind, எங்களுடைய மனதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லுவோம். எங்களுடைய மனதை நாங்கள் புதுப்பிக்க வேண்டும். we have to renew our mind. ஏன்னா எங்களுடைய மனது பூமியின் செயற்பாடுகளினாலே பாதிக்கப்பட்டு அழுக்கடைந்து அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பல நேரங்களிலே எங்களுடைய பெருமதி கட்டிய பார்வைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய உலகத்திலே எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதை நாங்கள் புதுப்பித்து நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதன்படி நாங்கள் மர்வமாக வேண்டும், ஒரு புதிய சாயலுக்கு மர்வான் என்று பவுல் சொல்கிறார். அதன் மூலமாகத்தான் திருச்சபையிலும் சரி, சமூகத்திலும் சரி, ஒரு அரசின் கீழ் வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி, ஒரு பலகீனனோடு எனக்குள்ள அல்லது பலமுள்ளவனோடு என்னை விட பலமுள்ளவரோடு எனக்குள்ள தொடர்பிலும் சரி, பல்வேறு இன மக்கள் மத்தியிலும் சரி, நான் கடவுளுக்கு சித்தமாய் பிரியமாய் வாழ முடியும்.
இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு பணக்காரனை ரொம்ப படித்தவனை கண்டா அவனுடைய தோளில் கை போட்டு கதைக்கவும் அவரை இந்த நண்பர்னு சொல்வதற்கும் எனக்கு பெருமை இருக்குது. ஆனால் என்னுடைய தெருவை கூட்டி எனக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து என்னுடைய நண்பன் என்று சொல்வதற்கும் அவருடைய தோளில் கை போடுவதற்கும் நாங்கள் தயார் இல்லை. என்ன காரணம்? இன்றைக்கு பாடசாலையில் ஒரு ஐஸ் விற்கிறவனை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட் மாலை போட முடியுது. ஆனால் மண்டரை சுத்தமாக்குற ஒரு சுத்தம் செய்கிற ஒருத்தனை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட் மாலை போட தயார் இல்லை. த வேல்யூஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் பெருமதி பெற்ற பார்வையெல்லாம் பாவத்தினாலே சிதைக்கப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு அடிமையா இருக்குது. திருச்சபைகளை என்ன செய்யறாங்க யோசிச்சு பாருங்க. திருச்சபைகளை நாங்க பரிசு கொடுக்கறதுக்கு எந்த சீஃப் கெஸ்டா எவனையும் 40 வருஷத்துக்கு யாரையும் கூப்பிட்டது கிடையாது. எங்களுக்கு திருச்சபை மூப்பர்கள் இருக்காங்க, திருச்சபையில மக்கள் இருக்காங்க, பாலச்சந்திரன் இருக்காங்க, அவங்க தான் சீஃப் கெஸ்ட். எங்களுக்கு யார் சீஃப் கெஸ்ட்? எவன் ஒருவன் நேர்மையா இந்த பூமியில வாழ முயற்சிக்கிறான் அவன் தான் சீஃப் கெஸ்ட். அதுதான் மார்ட்டின் லூதர் சொன்னார். I have a dream, எனக்கு ஒரு கனவு இருக்குது. மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார் கருப்பின மக்களுக்காக போராடும் பொழுது. என்னுடைய கனவு என்ன? இந்த தேசத்தில் அமெரிக்காவின் எதிர்காலத்திலே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மக்கள் மதிக்கப்படாமல் ஒழுக்கத்திற்காக மதிக்கப்படுகிற காலத்தை குறித்து எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு சொல்கிறேன். கிறிஸ்தவ விழுமியங்கள் இந்த சமூகத்தை மாற்றி அமெரிக்கா நிறத்துக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மனிதர்களை மதிக்காமல் ஒரு மனிதனுடைய ஒழுக்க வாழ்வுக்காக மதிக்கிற காலத்தை நான் கனவு காணுகிறேன். அந்த காலத்திலே என்னுடைய கருப்பின பிள்ளைகளும் வெள்ளையின பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து விளையாடுவதையும் ஒன்று சேர்ந்து வாழ்வதையும் குறித்து நான் கனவு காணுகிறேன். I have a dream என்று சொன்னார். அது யார் செய்கிறார்? அது பரிசுத்த ஆவியானவர் எங்களை போன்றவர்களை கொண்டுதான் செய்ய வேண்டும். என்றால் நாங்கள் தான் பரிசுத்த ஆவியாலே புதிக்கப்பட்டு இந்த வீழ்ந்து போன இந்த வீழ்ச்சி அடைந்த உலகத்திலே ஒரு மாற்று உலகத்துக்கான மாடலை கொடுக்க வேண்டிய மக்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதான் பவுல் சொல்கிறார், ஒரு நடைமுறை வாழ்க்கை, உண்மையிலேயே நீங்கள் நம்புகிற தியாலஜியை அல்லது நாங்கள் விசுவாசிக்கிற நீதிமானாகுதலை நாளாந்த வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார். டோட்டல் டெடிகேஷன் டு காட், கடவுளுக்கு முற்றும் அர்ப்பணிக்க வேண்டும். ஏன் அமிதமாக ஏன் கடவுளுக்கு முற்றும் அனுபவிக்க வேண்டும்? ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு மேலே ஒன்றும் பெற முடியாது, பெறுவதற்கு ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே பெரிய பரிசு ஒன்றுமே கிடையாது. ஏதாவது கடவுள் எங்களுக்கு கொடுத்த நித்திய வாழ்வு நிமித்தமாக தம்முடைய சொந்த மகனை எங்களுக்கு கொடுத்ததற்காக, தம்முடைய சொந்த மகனை எங்களுக்கு பதிலாளாக அடிக்க கொடுத்து அவர் மூலமாக எங்களுடைய குற்ற உணர்ச்சிகளை எங்கள் பாவத்துக்கான தண்டனையை எங்களை விட்டு நீக்கி எங்களுக்கு இலவசமாக நீதிமானாகவே கடவுள் கொடுத்திருப்பதனாலே, இலவசமாக நீதிமான எங்களை கொடுத்ததுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய அந்த நீதிமானாகுதலை நித்தியமாய் கொண்டு வருவதற்காக தன்னுடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை தன்னுடைய மகனாக அவர் புத்திர சுவிகாரம் பண்ணி இருப்பதனாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிள்ளைகளுங்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருப்பதனாலே நாங்கள் எங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்தினாலே எங்களுடைய சிந்தை வடிவமைக்கப்படக்கூடாது. மாறாக கடவுளுடைய சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய இறை வார்த்தையின் மூலமாக செய்கிறார். அதை குறித்து நாங்கள் அடுத்த வாரத்திலே தொடர்ந்து கவனிப்போம். எங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம். உண்மையிலே தேவனுக்கும் சாத்தானுக்கும் புதியதற்கும் பழையதற்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையிலே எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு ஃபீல்ட் ஆஃப் டென்ஷன் இருக்குது. இந்த உலகம் எங்களை பார்த்து வா, நீ வந்தோடு என்னோடு சேர்ந்து கொள், என்னோடு சேர்ந்து ஓடுறதுக்கு நீ வா என்று சொல்லி எங்களை அழைக்கிறது. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நாம் நம்புகிற சத்தியத்துக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று எங்களை அழைக்கிறார். அவர் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதிலே நாங்கள் கடவுளுக்கு பிரியமான பூமியிலே இந்த வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்களுடைய நீதிமானாகுதல் எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு இருக்கின்ற ஒரே வழி நாங்கள் எங்களை முற்றுமாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. அது அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் உதவியோடு கூட எங்களுடைய மைண்டை ரினுவல் பண்ணுவது, அவ்விதமான ஒரு மருவமாக்கப்படுகிற வாழ்க்கைக்காக. அவ்விதமான வாழ்க்கை மட்டும்தான் பவுல் இங்கே தொடர்ந்து பேசுகின்ற நடைமுறை பக்தி வாழ்க்கையில் எங்களை வழிநடத்த முடியும். கர்த்தர் எங்களுக்கு அந்த உதவியை செய்யட்டும். அவர் எங்களை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, அவர்களுக்கு நித்திய வாழ்வை வாக்களித்திருக்கிறார். அவர் எங்களை மீட்கும் போது தற்காலிகமாக எங்களை அவர் மீட்கவில்லை. அந்த நீதிமான ஆகுதலை அவர் எங்களோடு உருவாக்கிய நட்புறவை அவர் தம்முடைய குமாரன் மூலமாக அவர் நித்தியமாய் நாங்கள் அவர் திரும்பவும் வந்து அவர் அந்த புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுள் பிரசன்னராயிருக்கிற எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த ஒருபோதும் பாவம் இல்லாத அந்த பூமியிலே, அந்த புதிய பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையை அவர் வாக்களித்திருக்கிறார். எனவே அந்த புதிய பூமிக்கென்று வாழ்வதற்கு, அந்த புதிய வானம் புதிய பூமியில வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் இந்த உலகத்தை அல்ல, இந்த உலகம் எங்களுடைய பெச்சன் கிடையாது, இந்த உலகம் எங்களுடைய வேல்யூஸை ஷேப் பண்ணக்கூடாது, இந்த உலகம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடாது. மாறாக எங்களுடைய நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யட்டும்.
எங்களுடைய விசுவாசம், நாங்கள் விசுவாசிக்கிற உண்மைகள் எங்களுடைய சிந்தையை மாற்றட்டும். அதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கைக்கென்று இந்த நடைமுறை வாழ்க்கையிலே மறுரூபமாக முடியும். எங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம், கடவுளத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்று இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பலியானது வெறுமனே எங்களை தற்காலிகமாக மீட்பதற்கல்ல, நிரந்தரமாக நீடித்த வாழ்விலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதற்காக தம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் மூலமாக எங்களை வழிநடத்தி எங்களை ஆதரிக்கட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யமிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். முற்காலத்தில் எங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவளை நாங்கள் செய்து இந்த பூமிக்குரிய விஷயங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்த மக்களாக ஆண்டவரே, நாங்கள் எங்களை கெடுத்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பெருமதி பற்றிய பார்வைகள் ஆண்டவரே, சமூக வாழ்வுக்கான எங்களுடைய கட்டமைப்புகள் அனைத்தும் பிசாசினால் அமைக்கப்பட்ட இந்த பூமிக்கு அடுத்ததாக இருந்திருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் சாதிகளையும் பணத்தையும் ஆண்டவரே, மனிதருடைய தோற்றங்களையும் அவர்களுடைய கல்வியையும் நிறங்களையும் வசதிகளையும் மதிக்கிற ஒரு பூமியிலே, அதன் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற சுரண்டலின் சமூகத்தில் தம்மிலும் மற்றவனை மேன்மையாய் கருதி அவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிற ஆண்டவருடைய ஒரு புதிய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அவ்விதமான ஒரு பாக்கியமான மீட்புக்காக, நம்பிக்கைக்காக, நீதிமானாகுதலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவ்விதமான ஒரு பாக்கியமான வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்காமல் எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபம் அடையத்தக்கதாக நாங்கள் நம்புகிறதும் அறிக்கை செய்கிறதுமான எங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய நடைமுறை பக்தி வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை காணப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம். எங்கள் அருமை தகப்பனே.